எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லேயர் பெண்டன்ட் டிசைனில் வந்து ஒரு லேடி ஃபேஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் அதை எடுத்துக்கோங்க. பட் டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை லேயர் போகலாம், டிசைன்ஸ் வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதில் வந்து 3 லேயர்ஸ் பண்ண போகிறோம். பேஸ் லேயர் கன்ஃபார்மாக நம்ம பண்ணணும். ஸோ பாருங்கள், பேஸ் லேயர் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த பேஸ் லேயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ் லேயரையும் நீங்கள் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் லேயர் வைக்கும் போது உங்களுக்கு ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் செகண்ட் லேயரில் வந்து ஃபேஸ் மட்டும் நான் வைக்க போகிறேன். ஸோ அது ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிட்டு செகண்ட் லேயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு ரொம்ப அது ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக மைல்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் தேர்ட் லேயர் வந்து ஜஸ்ட் அந்த அவுட்டர் ஃப்ரேம் மட்டும் வைக்க போகிறேன். ஸோ அதிலே ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி நம்ம வந்து தேர்டு அவுட்டர் ஃப்ரேமையும் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லைட்டாக ஒரு ஹார்ட் ப்ரெஸ் ஒன்று கொடுத்தா போதும். ஸோ அந்த ஷேப் உங்களுக்கு மாற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது அவுட்டரில் நல்லா நீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அதை நீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு திக்னஸ் வந்து க்ளே கொடுக்கணும், ஏன்னா அது வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணும்போது மற்ற டீட்டெயிலிங்ஸ்லாம் அப்புறம் மெதுவாக பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய டீட்டெயிலிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபைனல் ஃபினிஷ்ங்க. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு டிசைன். ஸோ நீங்கள் எந்த டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லேயர்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ தோடு வந்து நான் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பெண்டன்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.